அவனது கிரிகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து கொண்டிருக்கேன். நல்ல கிரியை கருத்து மாட்டாரு. ஏதோ கெட்ட கிரியை செய்யறீங்க நீங்க, ஏதோ உங்க ஆட்சி நிலைக்கிறதுக்கு செஞ்சு எதை செஞ்சிருக்கீங்க. 14 சொல்லியிருக்காரு. 14 14 13 12 10 வரைக்கும் ஏதோ நடந்திருக்குது. அது கடவுள் பிடிக்கல. அதான் கிரிகளை பார்த்து கடவுள் சொல்லிடுறார். அதனாலதான் அவங்களுக்கு விரோதமா கருத்து கொண்டிருக்கிறார். நீங்க நேர்மையா கரெக்டா இருந்தீங்கன்னா நீட்ட மாட்டாரு. ஏதோ நீங்க கிரிகள் சரியில்லை அதான் நீட்டு கொண்டிருக்காரு. கடவுள் வார்த்தை என் வார்த்தை இல்ல, அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். எப்படி நம்ம பாஸ்டர் வந்து சபையில வந்து பாத்தீங்களா, பைபிள் எல்லாம் படிச்சு போயிடலாம், பைபிள் படிப்பாரு, அதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. அப்ப எல்லாம் கேட்டு இருப்பாங்க, ஆஹான்னு. அதே மாதிரி நான் என்னிடம் தேவனாய் கருத்த கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். நான் ஒரு தீர்க்க தரிசி அல்ல, கடவுளா பொம்மைக்கு அனுப்பப்பட்டவர், கடவுளின் குமாரன், இம்மாற்று உருவலர், அழிவுள்ள ஆட்சியாளன் இந்த மனிதன். கோபப்படாதீங்க. பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை அவனிட